ஹலோ கைஸ், இப்போ தான் நான் தலைவன் தலைவி ட்ரைலர் பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ரிப்பீட் மோடில் பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நல்லா எடிட் பண்ணியிருந்தாங்க. நல்லா ட்ரைலரே ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. முக்கியமாக இந்த படத்தில் வர கேரக்டர்ஸ் தான் சூப்பர். விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், நித்யா மேனனாக இருக்கட்டும், அவங்க 2 பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், நித்யா மேனனாக இருக்கட்டும், 2 பேருமே பார்த்திங்கன்னா கேஷுவலாக நேச்சுரலாக சூப்பராக ஆக்ட் பண்ணுவாங்க. அவங்க 2 பேருக்கும் இந்த கேரக்டர்ஸ் நல்லா பொருந்தி இருக்குது. ட்ரைலர்லேயே தெரியுது பார்க்கும்போது. அதே மாதிரி விஜய் சேதுபதியோட அம்மாவாக வந்து தீபாக்கா நடிச்சிருக்காங்க. எனக்கு தீபாக்காவை ரொம்ப பிடிக்கும். ஏதாவது படத்தில் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவங்க கேரக்டர். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ஒரு நல்ல விதத்தில் பேசக்கூடிய ஒரு படமாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ட்ரைலர்லேயே தெரியுது, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எவ்வளோ சண்டை வரும், எவ்வளோ லவ்வும் இருக்கும் அப்படின்ற 2 விஷயத்தையுமே அழகாக காட்டியிருக்காங்க. முக்கியமாக நம்ம எல்லாருமே அட்ராக்ட் பண்ணுற ஒரு விஷயம் ஃபுட். இதில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி வந்து பரோட்டா மாஸ்டர். இந்த ட்ரைலர்லேயே அந்த சீன் நல்லா இருந்துச்சு. மாதிரி பொண்ணு பார்க்க வரும்போது பொண்ணு வந்து மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. மாப்பிள்ளைன்னா மாப்பிள்ளையும் மாஸ்டர் தான். மாஸ்டர் ஆமாம், பரோட்டா மாஸ்டர் சொல்லும் போது அந்த கடையில், அந்த பரோட்டா கடையில் பரோட்டா கொத்துறது அதெல்லாம் அப்படி ட்ரைலர்லேயே ரொம்ப உரிச்சு பார்க்கறதுக்கு. கண்டிப்பாக இந்த ஃபிலிம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக அதிலே போட்டுருந்தாங்க ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம் அப்படின்ட்டு. ஸோ ஜூலை 25 மூவி வந்து ரிலீஸ் ஆகுது. எனக்கும் தேட்டரில் போய் பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது. பட் பார்க்கலாம் எப்படின்னு. லெட்ஸ் சீ. தலைவன் தலைவியை பார்க்க நீங்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.